வணக்கம். சேலம் கேஎம் கண்ணா ஜுவல்லரி வெள்ளி மாளிகை ஹோல்சேல். இன்றைக்கி நாம் வெள்ளியில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, வெள்ளி பொருட்கள், அதாவது வீட்டில் உள்ள வெள்ளி ஜாமான் பொருட்களை நம்ம எப்படி வெள்ளையாக சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிற பதிவு. வெள்ளி அதாவது பூஜை பொருட்களாக இருக்கட்டும், கால் கொலுசு ரகமாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி எப்பயுமே வெள்ளையாக வச்சுக்கிறது, நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு சுத்தப்படுத்தி எப்படி நம்ம வெள்ளையாக வச்சுக்கிறது அப்படிங்கிற பதிவை தான் நம்ம பார்க்கலாம். வாங்க, அதுக்கு எப்படி செயல்முறை விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பூஜை பொருட்கள் எல்லாமே வெள்ளியில் இருக்கிறது எடுத்துக்காங்க. எந்த பொருள் இருந்தாலும் சரி, நல்ல தண்ணி, அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி சுத்தம் பண்ணுற துணியை கடையில் வாங்கிக்கோங்க. அடுத்தது எல்லாமே நல்ல தண்ணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற போட்டுருங்க. இது ஊற போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோல்கட் பவுடர் இருக்குதில்ல, அதை எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி சுத்தம் படுத்துங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தேய்ச்சி சுத்தம் படுத்தணும். சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் அந்த தண்ணி போட்டு அலாசி எடுத்துக்கோங்க. மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா இதை மறுபடியும் தேய்ச்சி சுத்தப்படுத்தணும். ஒரு தடவைக்கு 2 தடவை. வெள்ளி நல்லா தேய்ச்சி துடைக்க வெள்ளி வெள்ளையாக தான் வரும். அதனால் நம்ம நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை சுத்தப்படுத்தினா போதும். வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி சுத்தப்படுத்தினீங்கன்னாவே எப்பயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி குங்குமம் ஜிம்மெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா சைடில் சந்தில் பின்னாடி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி துடைக்கணும். இது பாருங்கள், விளக்கு எண்ணெய் பசையாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும். பூஜை பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஊதிப்பத்தி புகை போடுறதுனால உங்களுக்கு அடிக்கடிக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும். அதனால் வெள்ளி இந்த மாதிரி சுத்தப்படுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த தண்ணியில் போட்டு நல்லா அலாசி எடுத்துக்காங்க. மறுபடியும் கோல்கட் பவுடர் எடுத்துக்காங்க. இந்த மாதிரி ஈரத்தோடையே எடுத்துட்டு அது மேலே கொட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விட்டு சுத்தமாக கொட்டிடுங்க. மறுபடியும் ஒரு காட்டன் துணி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி துடைச்சி எடுக்கணும். துடைக்க நல்லா பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளையாகத்தான் வரும். அதனால் இந்த மாடலில் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா துடைங்க. வீடியோ பதிவுக்காக நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு துடைச்சி காட்டுறேன். துடைக்க உங்களுக்கு வெளியே வந்துடும். வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுறேன்னா பாருங்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி இந்த பொருள் இப்போ பார்த்திங்கன்னா பாலிஷ் போட்ட மாதிரி வீட்லேயே நம்ம இந்த மாதிரி சுத்தப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் போடுற கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயுமே கருப்பாகவும் வராது. நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கங்க.